வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களைத் தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மனிதர்களுக்கெல்லாம் குடல்வால் என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது, அப்பெண்டிக்ஸ் என்று சொல்வார்கள். அதனுடைய வேலை என்ன, அது ஏன் நம் உடலில் இருக்கிறது என்று இன்று வரை யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை. ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சியின் மிச்சம் மீதம்தான் அந்த குடல்வால் என்று சொல்லும் விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த குடல்வாலில் தொற்று ஏற்பட்டு விட்டால் பயங்கரமாக வயிற்று வலி வரும். உடனே அறுவை சிகிச்சை செய்து அதை வெட்டி தூக்கி எறிந்து விடுவார்கள். அதனால் எந்த பயனும் இல்லை. அதை வெட்டி எறிந்து விட்டாலும் வாழ்க்கை இயல்பாகத்தான் இருக்கும். சில சமயங்களில் நம் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளும் இந்த குடல்வாலை போல் தோன்றும். அது ஏன் நடந்தது என்று நமக்கு தெரியாது. ஏதோ நடந்தது, முடிந்தது என்று வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருப்போம். அப்படி சமீபத்தில் நடந்த எனக்கு ஒரு நிகழ்வை பற்றி சொல்லத்தான் இந்த பதிவு. ஆனால் என் விஷயத்தில் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது. இந்த நிகழ்வு நடந்து முடிந்தவுடன் அது ஏன் நடந்தது, ஏன் முடிந்தது என்று தெரியவில்லை. இது முடிந்தவுடன் மனதிலே ஒரு இனம் புரியாத நிம்மதி தோன்றியது. அந்த நிம்மதியில் அது ஏன் நடந்தது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. பச்சை புடவைக்காரியின் அருளின் பல பரிமாணங்களில் சிலவற்றையாவது புரிய வைக்கத்தான் அவள் அதனை நிகழ்த்தி காட்டினாள் என்பதை புரிந்து கொண்டேன். நிகழ்வை சொல்லுகிறேன். அன்று மனம் காரணமில்லாமல் பரபரத்து கொண்டிருந்தது. உடல்நிலை சரியில்லாமல் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தேறிக்கொண்டிருந்த நேரம். மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்துவிட்டு அலுவலகம் திரும்பி கொண்டிருந்தேன். அலுவலகத்திலே என்னை காண ஒரு நிறுவனத்தின் கணக்கு பிள்ளை காத்திருந்தார். 3 மணிக்கு அந்த மனிதரை வர சொல்லி இருந்தேன். கிளம்பும் பொழுதே தாமதமாகிவிட்டது. சரி, அவரை அலைபேசியில் அழைத்து விவரம் சொல்லலாம் என்று போனை பார்த்தால் பெரிய அதிர்ச்சி. போனின் நடுவே ஒரு சிவப்பு புள்ளி, அதை சுற்றி ஒரு வெண்புள்ளி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. பொதுவாக என்னுடைய போனை அணைத்து விட்டு மீண்டும் போட்டால் தான் அப்படி நடக்கும். சரி, சில நிமிடங்களில் சரியாகிவிடும் என்று நினைத்து காரை ஓட்டிக்கொண்டு ஆபீஸிற்கு சென்று விட்டேன். அங்கே எனக்காக காத்திருந்த கணக்கு பிள்ளையிடம் தாமதத்திற்காக மன்னிப்பும் கேட்டாகிவிட்டது. போனை பார்த்தேன். அது இன்னும் அதே போல் சுற்றி கொண்டிருந்தது. இன்னொரு போனிலிருந்து அந்த போனை அழைத்து பார்த்தேன். மணிச்சத்தம் கேட்டது. ஆனால் அந்த போனுக்கு இன்னும் உயிர் வரவில்லை. இந்த அலைபேசி எண்ணைத்தான் என் வாடிக்கையாளர்களிடம் கொடுத்திருந்தேன். இதே நிலைமை நீடித்தால் என்னை யாரும் தொடர்பு கொள்ள முடியாதே. அந்த அலைபேசியை அமுக்கி பார்த்தேன், ஆட்டி பார்த்தேன், ஏதேதோ விசைகளை எல்லாம் அழுத்தி பார்த்தேன். அது கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்கவில்லை. வாடிக்கையாளரின் கணக்கு பிள்ளையை இன்னும் சில நிமிடங்கள் எனக்காக காத்திருக்க சொல்லிவிட்டு அந்த போனை ரிப்பேர் செய்ய ஏதாவது கடை இருக்கிறதா என்று காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். பிபிகுளம் சந்திப்பிற்கு அருகில் ஒரு செல்போன் ரிப்பேர் கடை இருந்தது. மிகச்சிறிய கடை. அதில் அமர்ந்திருந்த மனிதர் என் அலைபேசியை பல நிமிடங்கள் உற்று பார்த்தார். அவரும் என்னவெல்லாமோ விசைகளை அமுக்கி பார்த்தார். ஒன்றும் நடக்கவில்லை. இன்னும் மையமாக ஒரு சிகப்பு புள்ளி, ஒரு செம்புள்ளி, அதை சுற்றி ஒரு வெண்புள்ளி சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. இதை அந்த ஃபோன் கம்பெனிக்காரங்க தான் சார் சரி பண்ணணும், வேற வழி இல்லை. ஒன்று பண்ணுங்க, சும்மா இருக்கும்போது இந்த பட்டனை மட்டும் தொடர்ந்து அமுக்கிக்கிட்டே இருங்க. சில சமயத்தில் உங்கள் அதிர்ஷ்டம் ரீசெட் ஆனாலும் ஆயிரும். சற்று தள்ளி ஒரு பெரிய செல்போன் ரிப்பேர் கடை இருந்தது. அங்கே இருந்த ஊழியர்கள் எல்லாம் சீருடை அணிந்திருந்தார்கள். அங்கே போய் ஃபோனை காட்டினேன். அதிலே ஒருவர் சொன்னார், இதை கம்பெனி சர்வீஸ் சென்டருக்கு தான் சார் கொண்டு போனோம், அது அண்ணா நகரில் இருக்குது, விலாசம் எல்லாம் சொன்னார். அங்கே எவ்வளவு நேரம் ஆகுமோ, அதை சரி செய்ய எவ்வளவு நேரம் ஆக்குவார்களோ, அங்கே போவதற்கு இடத்தை கண்டுபிடிக்க எத்தனை நேரம் ஆகுமோ, அதுவரை நான் தொடர்பு எல்லைக்கு வெளியில் தானே இருப்பேன். இது முக்கியமான காலகட்டம். இப்பொழுது என்னுடைய வாடிக்கையாளர்களை அழைத்து நான் போனை எடுக்காவிட்டால் பிரச்சனையாகிவிடுமே. அந்த கடை ஊழியரிடம் கெஞ்சி பார்த்தேன். அவர் மசியவில்லை. தொய்வாக நின்று கொண்டிருந்த என காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது முதல் கடைக்காரர் சொன்னது நினைவுக்கு வந்தது. பச்சை புடவைக்காரியை மனமுருக பிரார்த்தித்தபடி அவர் சொன்ன அந்த விசையை தொடர்ந்து அமுக்கிக் கொண்டே நடந்தேன். 10 நொடிகள் கூட ஆகியிருக்காது. போனின் திரையிலே பல மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தன.
அப்படியே போனை எடுத்துக்கொண்டு முதலில் போன கடைக்கு ஓடினேன். அவரிடம் காட்டினேன். நீங்கள் சொன்னதைத்தான் செய்தேன், இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னேன். அவர் ஏதேதோ விசைகளை அமுக்கினார். அடுத்த 20 நொடிகளில் என் அலைபேசி உயிர் பெற்றது. எனக்கும் போன உயிர் திரும்பி வந்தது. அந்த கடைக்காரருக்கு உடனே கையில் இருந்து ஒரு 100 ரூபாயை எடுத்து கொடுத்தேன். வேண்டாம் சார், நான் ஒன்றுமே பண்ணலையே, நீங்கள் தானே அந்த பட்டனை அமைக்கிக்கிட்டே இருந்தால் ஒரு வேளை சரியாயிரும்னு சொன்னீங்கள்ல, நான் அப்படித்தான் செஞ்சேன், அதனால தான் சரியாச்சு. அதுக்கெல்லாம் காசு வாங்குற நியாயம் இல்லை சார், நல்லபடியாக போயிட்டு வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். கடன் பட்டவனாக திரும்பினேன். இந்த நிகழ்விற்கு பின் மனதிலே ஒரு நிம்மதி. பச்சை புடவைக்காரி நம்மையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்ற உணர்வு. எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவள் நம்மை கைவிட மாட்டாள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அவள் பார்வையில் இருக்கும் பொழுதே நமக்கு துன்பமும் வலியும் வேதனையும் வந்தால் அது அவள் கொடுத்த பிரசாதம் என்ற நம்பிக்கை. காரில் அலுவலகம் திரும்பும் பொழுது அழுது கொண்டுதான் இருந்தேன். உயிருக்கு ஆபத்து வந்து அதன் பின் நான் கற்க வேண்டிய உத்தமமான ஞானத்தை என்னுடைய செல்போனுக்கு ஒரு சிறிய ஆபத்தை வரவழைத்து அதனால் கொடுத்து விட்டாள் என்றால் பச்சை புடவிக்காரியின் கருணையை என்னவென்று சொல்வது? இது மிகப்பெரிய ஆன்மீக பாடம். தோல்விகளாலும் பிரச்சனைகளாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆன்மீக பாடம். இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். அமெரிக்காவில் பிறந்த ஒருவர் கல்வி கற்ற பின் ஒரு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார். மாணவர்களை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தன்னுடைய ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்தார். முதல் வேலையே தோல்வியில் முடிந்தது. பின் சட்டம் படித்து வழக்கறிஞரானார். அந்த தொழிலிலும் படுதோல்வி அடைந்தார். சரி, எதுவும் வேண்டாம் என்று சொந்தமாக பிசினஸ் தொடங்கினார். பெருத்த நஷ்டம் ஏற்பட்டது. பிசினஸை இழுத்து மூடிவிட்டார். ஆக அவர் செய்ததெல்லாம் பயனில்லாத வேலைகள். அவருக்கு வாழ்க்கையில் இருந்த ஒரே ஆறுதல் அவ்வப்பொழுது மனதில் தோன்றிய கவிதைகளை கிறுக்கி வைத்துக் கொள்வதுதான். சரி, எதுவும் வேண்டாம், பாதிரியார் ஆகிவிடலாம் என்று நினைத்தார். அதற்காக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார். பாஸ்டன் நகரின் பாதிரியாராக நியமிக்கப்பட்டார். ஆனால் அன்று இருந்த அடிமை முறையை அவர் எதிர்த்ததாலும் மதுவிலக்கை ஆதரித்ததாலும் பெரிய இடத்து பகையை சம்பாதித்து அதனால் வேலை பறிபோனது. சரி, அரசியலில் நுழையலாம் என்று நினைத்தார். ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து போட்டியிட்டார். படுதோல்வி அடைந்தார். வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. காலம் சென்று கொண்டிருந்தது. மனிதருக்கு 76 வயது ஆகிவிட்டது. ஏதோ ஒரு அரசு துறை நிறுவனத்தில் ஒரு குமாஸ்தாவாக வேலைக்கு சேர்ந்து 81 வயது வரை வேலை பார்த்து பின்பு ஒரு நாள் இறந்தே போனார். அந்த மனிதரின் பெயர் ஜான் பியர்பாண்ட். மறந்து போவதற்காகவே பிறந்த மனிதர் என்று வாழ்ந்த இவர் தன்னை மறக்க முடியாதபடி செய்துவிட்டு போய்விட்டார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் வந்துவிட்டால் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களால் இந்த மனிதரை நினைக்காமல் இருக்க முடியாது. அப்படி என்ன செய்தார் அந்த ஜான் பியர்பாண்ட்? ஒரு பாடல் எழுதினார். ஒரே ஒரு பாடல், சாதாரண பாடல் தான், மிகச் சாதாரண பாடல். பனிக்காலத்திலே ஒற்றை குதிரை இழுக்கும் பனிச்செருக்கு வண்டியில் நண்பர்களுடன் சந்தோஷமாக ஜாலியாக பயணிப்பதை போன்ற பாடல் அது. அந்த பாடல்தான் உலக புகழ்பெற்ற ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் ஆல் த வே. அந்த மனிதர் வாழ்ந்த காலத்தில் வெற்றிகரமாக இருந்த ஆசிரியர்கள், நன்றாக சம்பாதித்த வழக்கறிஞர்கள், புகழ்பெற்ற பாதிரியார்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் ஆகியவர்களை எல்லாம் இந்த உலகம் மறந்துவிட்டது. அந்த காலத்தில் அப்படி அவர்கள் இருந்தார்கள் என்பதே நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா துறையிலும் தோல்வி பெற்ற இந்த மனிதரின் ஒற்றை கவிதைக்காக அவரை காலம் உள்ளவரை இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கும். பயனற்ற வாழ்க்கை என்று பச்சை புடவைக்காரியின் ஆட்சியில் எதுவுமே கிடையாது. பயனற்ற நிகழ்வு, பயனற்ற பொருள் என்று எதுவுமே அவள் ஆட்சியில் கிடையாது. அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளை போல் இனிவரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.